அப்போ அல்லாஹுடைய உதவி எப்போ சாத்தியமாகும்? ஈமான் கூட கூட, சோதனைகள் வர வர ஈமான் கூடணும், ஈமான் கூட கூட அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு காயிதா கோட்பாடை புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களோட ஈமானுக்கு ஏற்ப சோதனையை தருவான். சோதிக்க சோதிக்க ஈமான் கூடணும், ஈமான் கூட கூட சோதனை வரும். உங்களோட சோதனை வர வர ஈமான் கூட கூட சோதனை வரும், திரும்பவும் சோதனை வரும். கடைசியில் உங்களோட அந்த சோதனையின் பொழுது நீங்க கடைபிடிக்கிற பொறுமைக்கேற்ப அல்லாஹ்வோட உதவி வரும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். முதலாவது சபர், பொறுமை கொண்டு உதவி தேடுங்க. ஸலாத், தொழுகை எவ்வளவு பெரிய இபாதத். தொழுகை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா தொழுகை கடமை, தொழுகை இல்லைன்னா அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா இங்க எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். முதலாவது பொறுமை, ரெண்டாவது தொழுகை. ஏன்னா பொறுமை தான் வாழ்க்கையின் அடிப்படை. இந்த பொறுமை இருந்தால் தான் தொழுகை முடியும். அதனால இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது உத்தத்துஸ் சாபிரீன் வ தஹீரத்துஷ் ஷாக்கிரீன் என்ற அழகான புத்தகம் இருக்குது. பொறுமையை பற்றியும் நன்றி செலுத்துதலை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். அதுல பொறுமையை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று, பொறுமை நல்லது செய்யறதுக்கு பொறுமை தேவை. 5 நேரம் தொழுகிறதுக்கு நீங்க டைம் எடுத்து பள்ளியில தொழவாரன்னு சொன்னா அதுக்கு மனசை கட்டுப்படுத்தி வைக்கணும். அந்த பொறுமை இருந்தால் தான் 5 நேரம் தொழலாம். நன்மை செய்யறதுக்கு பொறுமை வேண்டும். பாவத்தில் இருந்து உங்களை தடுத்து கொள்வதுக்கும் பொறுமை வேண்டும். மனசை கட்டுப்படுத்தணும். அஸ்ஸபர் ஹப்சுன் நஃப்ஸ், நஃப்ஸை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஒரு அந்நிய பெண்ணுடைய காட்சி தெரியுது, அரை நிர்வாணமாக வருகிறாள். இப்ப மனசு சொல்லும், என்ன சொல்லும்? பாருன்னு சொல்லும். ஆனா இவன்கிட்ட ஈமான் இருக்குமெண்டா அவனுக்கு ஈமான் உணர்த்தும், பொறுமை செய், இதை பார்க்காத, அல்லாஹ் உனக்கு அங்கு சொர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறான், உனக்கு அல்லாஹு தஆலா இதை விட பெருமதியானதை வைத்திருக்கிறான், இதை பார்த்து அவனுடைய உள்ளம் பலவீனப்படும், பார்வையை கீழ்தாழ்த்து என்று சொல்லும். அவன் பார்வையை கீழ்தாழ்த்துவான். அதுக்கும் பாவத்தில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கும் பொறுமை தேவை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகளின் பொழுதும் பொறுமை தேவை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். நீங்க பொறுமை இருந்தால் தான் தொலையலும், பொறுமை இருந்தால் தான் பாவத்தை விடையலும், பொறுமை இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியான கோணத்தில் அணுகி அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும். அதனால தான் அல்லாஹ் இங்க சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி தேடுங்கள். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எதுவுமே செய்யல, ஆனா பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, துன்பத்துக்கு மேல துன்பம். ஆனால் இது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக பிரச்சனை வருகிறதோ அவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை, அதாவது நமக்கு பரம எதிரியா இருக்கிற ஒரு அநியாயம் செஞ்சா அதை கூட தாங்கிக்கலாம், அப்படித்தானே? ஒரு பரம எதிரியா இருக்கிற ஒரு அநியாயம் செய்யலாம், உண்மையிலே அவன் செய்யக்கூடிய அது எதிர்பார்ப்போட வர ஒரு சோதனை, அதை தாங்கிக்கலாம். எதிர்பார்க்க இல்லை, என்னோட கூட பிறந்தவன் இப்படி செஞ்சிட்டானே, இவ்வளோ 10 வருஷமா பழைய போட்டு இப்படி செஞ்சிட்டானே, அப்படிங்கும் பொழுது அந்த செஞ்ச அநியாயமும் வலிக்கும், செஞ்சவர் யார் செஞ்சார் என்பதை பார்த்தும் வலி கூடும். 2 வகையான வலி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது? கூட பிறந்த சகோதரர்கள் தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க. அவர் இதுக்கு பிறகு வரமாட்டார், எழும்பி வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு அவர்கள் கிணத்துக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள இருக்கிறார். அடுத்த நொடி உயிர் இருக்குமா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவருக்கு கிணத்துக்குள்ள இருக்கிற நேரம் யாராவது போய், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, யாராவது போய் நீங்க எகிப்திர மன்னரா, எகிப்திர ஒரு ஆட்சியாளரா வருவீங்கன்னு சொன்னா அவர் நம்புவாரா? அதாவது அடுத்த நிமிஷம் கிணத்துக்குள்ள இருக்கிறாரு, சின்ன வயசு, அடுத்த நிமிஷம் உயிர் வாழ்றதே அவருக்கு பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் போய் சொல்றாரு, நீங்க இன்னொரு 10-20 வருஷத்துல நீங்க எகிப்திற்கு தானே, மிஸ்ர் ஈஜிப்டினுடைய பெரிய ஒரு கவர்னரா வருவீங்க, ஆட்சியாளராக வருவீங்கன்னு சொன்னா அவர் எப்படி கோவம் வரும்? நம்ம அப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்த நிமிஷம் உயிர் வாழ்வோமா இல்லையா, அடுத்த நிமிஷம் சாப்பிட்றதுக்கு இருக்கா இல்லையான்னு வறுமையில் இருக்கும் பொழுது நீங்கள் இலங்கையில் பெரிய ஒரு அமைச்சராக வருவீங்கன்னு மட்டும் சொன்னால் எப்படி இருக்கும்? கோவம் தான் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான், அப்படி அவர் தூக்கி செல்லப்படுகிறார். சுருக்கமாக சொல்கிறேன், தூக்கி செல்லப்பட்டு செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரதான் அவரோட பெரிய ஆசையாக இருக்கும். அவரோட இன்னும் 2 பேர் போனாங்க. அந்த 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தஅவா செய்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கு மேலே சோதனை, கிணத்துக்குள்ளே போடப்படுறாங்க சொந்த சகோதரர்களால், செய்யாத ஒரு குற்றம், அதனால சிறைச்சாலைக்குள்ள அவங்க விரும்பி போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க ஒரு நீண்ட காலம். அது சிஜின் என்பது ஒரு பெரிய அதாப், வேதனை. அப்போ அதுக்குள்ள இருக்கிறார்கள்.
அதுவும் இல்லாமல் அவரோட இருந்த 2 பேருக்கும் தவாம் செய்கிறாங்க. அந்த 2 பேரும் இவருக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. சிறைச்சாலை விட்டு இவருக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரா, அந்த 2 பேரும் சிறந்தவங்களா? அந்த 2 பேர் சிறந்தவர்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லவரா? ஈமான்ல, அஹ்லாக்ல, இபாதத்தில், அல்லாஹ்வுடைய விசுவாசத்தில் யார் சிறந்தவர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 2 பேருக்கும் தான் முதலாவது விடுதலை கிடைக்குது. அப்ப சிறைச்சாலையில உள்ளுக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய உதவியா, வெளியே வரது அல்லாஹ்வுடைய உதவியா? உள்ளுக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய உதவியா, வெளியே வரது அல்லாஹ்வுடைய உதவியா? வெளியே வரது அல்லாஹ்வுடைய உதவி நம்ம சொல்லுவோம். இது நம்மட சிந்தனை. அல்லாஹ் எப்படி அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மெத்தட், அல்லாஹ் எப்படி உதவி செய்ய வரான் சோதனையில், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 2 பேரும் வெளியே போறாங்க. வெளியே போற நேரம் ஆரம்பத்தில் இவருக்கு முன்னாடி போயிட்டாங்க, பல வருஷங்களுக்கு முன்னால போயிட்டாரு. ஒரு ஆள் என்ன செய்யறாரு? கொல்லப்படுகிறார். வெளியே போனாரு. அப்ப நம்மட பார்வை என்ன? நம்மட வஹீயுடைய பார்வை இல்லை, நம்முடைய நஃப்சானியத்துடைய பார்வை, மனோ இச்சையினுடைய பார்வை. நம்ம வெளியே போன அவர் சிறைச்சாலை விட்டு வெளியே போயிட்டாரு, அவருக்கு சுதந்திரம் கிடைச்சு நினைப்போம். ஆனால் வெளியே போனவர் ஒருவர் கொல்லப்படுகிறார், இன்னொருவர் ஹாதிமாக பணியாளராக கடமை கூறுகிறார். அவர்களுக்கு பல வருஷங்கள், சில வருடங்களுக்கு பின்னால் வெளியே வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய அரச சபையில் ஒரு மந்திரியாக மாறுகிறார். அப்ப நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாக வரும், விசாலமாக பிரம்மாண்டமாக வரும். அதான் இங்க நாம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தாமதமாகுதா அல்லாஹ்வுடைய உதவி, சோதனைக்கு மேல சோதனை, பிள்ளையால சோதனை, குடும்பத்தால சோதனை, மனை மக்களால சோதனை, பொருளாதாரத்தில் சோதனை. அல்லாஹ் சோதிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். ஆனால் நாம் அந்த சோதனைகளை புரிந்து அல்லாஹோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுவ சோதனை எங்களுக்கு வர 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 என்ன செய்யணும்? அல்லாஹ்விட தூரமாகணும். எந்த அளவு அல்லாஹ் சோதனை தாரானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கணும். நாங்கள் என்ன செய்வோம்? மனிதனுடைய இயல்பு நிலை என்ன? அல்லாஹ் சோதிச்சா, அல்லாஹ் என்ன சோதிச்சான்னு சொன்னா இபாதத்திலேயும் தூரமாகிறான். நான் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சேன், வணக்கம் செஞ்சேன், வழிபாடு செஞ்சேன். فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. என்ன அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சுட்டு ஏதாவது கண்ணியத்தை கொடுத்துட்டான்னா அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்துறான். ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். கொஞ்சம் சோதிச்சு ரிஸ்கில் கொஞ்சம் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் சோதனை அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் பொழுது, அவனுக்கு கொடுத்தது அல்லாஹ் குறைக்கும் பொழுது அவன் சொல்ல அல்லாஹ் என்ன வெளிப்படுத்திட்டான், அல்லாஹ்வோட அவர் தூரமாகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு சோதனை வருதோ அந்த அளவு அல்லாஹ்வை நெருங்க நெருங்க, சோதனை வரும் பொழுது பொறுமை செய்யறது அல்ல இபாதத். பொறுமையையும் தாண்டி அல்லாஹ் நீ எடுக்கிறியா, இன்னும் நான் பல மடங்கு கொடுப்பேன் என்று நன்றி செலுத்தி பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. لَئِنْ شَكَرْتُمْ, நீங்க நன்றி செலுத்துறீங்க. அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை எடுக்கிறான், பிள்ளை எடுக்கிறான், இன்னும் உங்களோட தொழில சேதம் ஏற்படுது. நீங்க என்ன செய்றீங்கன்னா லஇன் ஷக்கர்தும், கொஞ்சம் இருந்தாலும் நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான் லஅஸீதன்னகும், நாங்க நிச்சயமாக அதிகப்படுத்தி தருவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம். அல்லாஹ் கொஞ்சம் எடுக்க எடுக்க இவர் அல்லாஹ் விட்டு தூரமாகிறார்னா அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். விட்டு போட்டு கடைசியில அவர் அங்குமிங்குமாக அடிபட்டு ஈமான் இல்லாத நிலையில் அல்லாஹ் விட்டு மிக தூரமாக சென்று விடுவார். அப்ப அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். கொஞ்சம் சின்ன சின்ன சோதனைகள் அல்லாஹ் தர. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, பெரிய சோதனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை ஆலமீனுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். அப்படின்னா ஆலமீனா சிவல், அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்புன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசிச்ச அல்லாஹ் தஆலா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களோட வாப்பாவை பார்த்தாங்களா? நாங்கள் வாப்பாவை பார்த்தோம், நாங்கள் எங்களோட வாப்பாவை பார்த்திருக்கிறோம். ஆனால் ரசூல்லா பார்த்தாங்களா? யார் அவங்க? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவர்களுடைய தாயை சிறுபிராயத்தில் இழந்துட்டாங்க, அவர்களுடைய பாட்டன் இழந்துட்டாங்க. பெத்த பிள்ளைகளில் 7 பிள்ளைகளில் 6 பேரை தண்ட கையால் கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. தான் உயிரோட வாழும்பொழுது அடக்கம் செஞ்சாங்க. அவர்கள் மரணித்த பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் இருந்தாங்க. 6 மாதம் தான் இருந்தாங்க. 6 மாதம் தான் இருந்தாங்க. அப்போ 6 மாதம் மௌத்தாகி 6 மாதத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பிள்ளைகளும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது 6 பேர் இழந்துட்டாங்க. இதை விட வேற என்ன சோதனை வேண்டும்? அன்புக்குரிய சகோதரிகளே,
சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அன்பு செலுத்தினான். ஆனால் சில இடங்கள் அல்லாஹு தஆலா இப்படி கஷ்டங்களை கொடுத்தான். கஷ்டங்களை கொடுக்கிறதினுடைய அடையாளம் அல்லாஹ் வெறுக்கிறான், கோபிக்கிறான் என்பதல்ல. சில பொழுது அல்லாஹு தஆலா உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களை அல்லாஹ் மீட்டி அவனுடைய பாதையில கொண்டு வருவான். அல்லாஹு தஆலா சில பொழுது உணரச் செய்வான், நீ அல்லாஹ் விட்டு தூரமாகிறான் உணரச் செய்வான். சில பொழுது அல்லாஹு தஆலா பாவமே செய்து கொண்டிருக்கிற அடியானுக்கு அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சோதனைகளை கொடுக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறான். ஒண்ணுமே செய்ய இல்லை, இன்னும் இபாதத் செய்றீங்க, அல்லாஹ் சோதனை தாரான், இன்னும் இபாதத் செய்றீங்க, அல்லாஹ் சோதனை தாரான் என்றா இன்னும் உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயர்ந்து கொண்டு செல்கிறது. மய்யுரிதில்லாஹி பிகைரின் யுஸிப்ஹு, யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ அவனை சோதிப்பான். சோதனை பல வடிவங்களில் வரும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நிலையாக வராது. ஒருவருக்கு பாவம் செய்கிறார், அந்த பாவத்திலிருந்து மீளுவதற்காக வரும். இன்னொருவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூட்டுறதுக்கு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தால சோதிக்கப்படுறாங்க. ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய புறத்தால சோதிக்கப்படுறாங்க, மக்களுடைய புறத்தாலும் சோதிக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷம் ஒன்றாக வாழ்ந்த சமூகம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது எல்லாம் கூடி அமீன் சாதிக்குன்னு சொன்னவங்க, இவர் பொய் பேச மாட்டார், இவர் ஏமாத்த மாட்டார், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் சொன்ன சமூகம் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லுங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்ன உடனே சொன்னார்கள் பைத்தியக்காரன், சூனியக்காரன், செய்வினைக்காரன், கவிஞர் எல்லாம் எவ்வளவு சொன்னாங்க. இவர் ரசூல் அல்ல, அவருடைய வார்த்தையால் அவருடைய வாயால புனைந்துரைக்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உள்ளத்துல கொஞ்சம் கஷ்டம், கவலை, பிரச்சனை, சோதனை ஏற்பட்டது. ஆனா அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல எங்கேயுமே ஹதீஸ்ல எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. அவங்கள பார்த்து சொன்ன விமர்சனங்களுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு வந்த இழி சொற்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே பதில் சொல்லல. யார் பதில் சொன்னது? அவர் ரசூல் இல்ல, அவர் பொய்யர் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். நபியே நீங்க ரசூல்மார்களில் இருந்தும் உள்ளவர் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இவர் ஒரு கவிஞர் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். அவர் ஒரு குறிகார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர் குறிகான் அல்ல. வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். அவர் வாயில வந்ததெல்லாம் சொல்கிறார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் மனோயிச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, வஹ்யாக அறிவிக்கப்படுவதை அவர் பேசுகிறார். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்சிரீன். ரசூல் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார், உங்களுடைய உள்ளத்தில் இந்த வஹையை கொண்டு போடுகிறார். நீங்க உபதேசம் செய்வதற்காக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ரசூலை பார்த்தல்ல, லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக் அல்லா யகூனு முஃமினீன். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் அப்படியே கஷ்டத்தில் துன்பத்தில் ஆழ்ந்து போகிறது, கவலை ஆட்கொள்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிற அளவுக்கு சோதனைகள் வந்தது. அல்லாஹ்வுடைய புறத்தாலேயும் சோதனை, மனிதர்களுடைய புறத்தாலேயும் சோதனை. அல்லாஹு தஆலா எப்படி அல்லாஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்துகிறான்? அன்புக்குரிய சகோதரிகளே, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். அல்லாஹ் தஆலா வரஃபஅனா லக திக்ரக். உங்களோட புகழை நாங்கள் உயர்த்தினோம், அந்த கௌரவத்தை உயர்த்தினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் என்ன? அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை மேலோங்க செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதி நபியாக தேர்வு செய்து கடைசியாக வருகின்ற மனிதர் வரை உள்ள இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு பகுதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அவருடைய உம்மத்திலிருந்து கடைசி மனிதர் வரை ஒரு பகுதி. அல்லாஹ் அப்படி ஆக்குறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க சோதனைகளால் நிரப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சோதிக்கப்பட்டார்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தது, ஆனால் ஈமான் குறையவில்லை. அவர்களுடைய இந்த சஹாபாக்களும் அப்படித்தான். எல்லா நிலைகளிலும் நாங்கள் எங்களுக்கு சோதனை என்று நினைக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சோதனையா பார்ப்போம். ஆனால் அவர்கள் பார்த்த சோதனை என்னென்னா, முதலாவது ஈமான்ல சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஈமானோடு இருக்கும் பொழுது, உறுதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சோதிச்சான். அல்லாஹு தஆலா கஸவத்துல் அஹ்ஸாப்ல
முஸ்லிம்கள் முஃமின்கள் இருக்கின்ற பொழுது, அந்த கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, பசியோட பட்டினியோட இருக்கின்ற பொழுது, சஹாபாக்கள் எல்லாம் எப்படி ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. பகல்ல சரியான பசி, இரவேல சரியான குளிர். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் உழைப்பு செய்து போராடி கொண்டிருக்கிற வேளையில இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, அம் ஹசிபத்தும் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, அன் ததுகுலுல் ஜன்னா சுவர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடலாம் என்று. வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்யாதவரை நீங்க சும்மா சொர்க்கம் போகலாம் என்று நப்பாசை கொள்கிறீர்களா? மஸ்ஸத்துமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு அவர்களுக்கு பசி வந்தது, பட்டினி வந்தது, நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள் எல்லாம் வந்தது. வஸுல்ஸிலு ஆட்டி விடப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் ரசூலும் அவர்களோடு இருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற அளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்கிறது. ஈமான்ல சஹாபாக்கள் குறைந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விடயத்தை சொன்னாலும்